السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام. وقال أيضا تعالى: حتى إذا جاء أحدهم الموت قال رب ارجعوني لعلي أعمل عملا صالحا فيما تركت كلا إنها كلمة هو قائلها ومن ورائهم برزخ إلى يوم يبعثون. صدق الله العلي العظيم. சங்கைக்குரிய பெரியோர்களே, அன்பு சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த கர்மங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கையான பெருமக்களே, தற்போது நான் ஓதிய காட்டிய வசனத்தில் அவர்களிடத்திலே அவர்களுக்கான அஜல் கால முடிவு என்பது வந்துவிட்டால் அந்த கால முடிவிற்கு பிறகு வேறொரு காலம் இல்லை. இனிமேல் அது ஆகிரத்து மாத்திரமே. ஒரு மனிதனுடைய வாழ்வின் இறுதி பகுதி எப்படி அமையும், எங்கு அமையும், எப்போது அமையும் என்பது அல்லாஹ் அறிந்த ஒன்றாக இருக்கிறது. அல்லது அவன் யாருக்கு அறிவித்து கொடுத்தானோ அவர்கள் மட்டும் அறியக்கூடியதாக இருக்கிறது. இதை தவிர்த்து நம்மை போன்ற சாமானியமானவர்கள் இதை அறிய முடியாது. ஆகவே நமது மரணம் என்பது நாளையோ அல்லது நாளை மறுநாளோ அல்லது அடுத்த வருடமோ அல்லது அடுத்த நொடியோ அல்லது பல யுகங்கள் கடந்தோ அமையலாம். மரணம் என்பது அமையப் போகிறது. ஆனால் அது எப்போது என்பது யாருக்கும் தெரியாது. அந்த மரணம் வருவதற்கு முன்பாக நம்முடைய வாழ்வில் நடைபெற இருக்கக்கூடிய செயல்பாடுகளை பரிசுத்தமானதாக, தூய்மையானதாக வல்லவனாம் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய திருத்தூதர் நமது கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் பொருத்தமானதாக ஆக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் மறு உலகத்திலே ஒரு மனிதன் மகத்தான பாக்கியத்தையும் உயர்வான பரக்கத்தையும் அவன் பெற முடியும். எனவே நாம் செய்யக்கூடிய எந்த ஒன்றாக இருந்தாலும், அது கொடுக்கல் வாங்கலாக இருந்தாலும் சரி, திருமண பந்த உறவுகளை ஏற்படுத்துவதாக இருந்தாலும் சரி, கற்றுக் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, மதரசாக்களில் கற்பதாக படிப்பதாக இருந்தாலும் சரி, எல்லாமே அல்லாஹ்வுக்காக அவனுடைய திருத்தூதருக்காக இருக்கும் பட்சத்தில் தான் அல்லாஹ் அந்த இபாதத்துக்களை, அந்த செயல்பாடுகளை அங்கீகரிக்கிறான். எனவே சங்கையான பெருமக்களே, அப்படி ஒரு சூழலை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தமானதாக, தூய்மையானதாக, இறைவனுக்கு விருப்பமானதாக நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். உலகத்திலே வாழும் காலம் மிக சொற்பமானது என்பது நமக்கு தெரியும். நாம் மரணித்ததற்கு பிறகு, நம்மை கபரிலே வைத்ததற்கு பிறகு, இந்த மண்ணிலே நீ என்ன செய்தாய் என்ற ஒரு கேள்வியை இறைவன் எழுப்பினால் அதற்கான பதில் எங்களிடத்தில் இருக்கிறதா? எனக்காக நீ என்ன ஆற்றினாய்? உனக்கு இத்தனை வயதுகள் நான் தந்தேன், 50 வயதுகள், 60 வயதுகள், 70 வயது நீ வாழ்ந்திருக்கிறாயே. இந்த வாழ்ந்த வாழ்விலே
உலகத்திலே நீ எனக்காக செய்தது என்ன, என்னுடைய ஹபீபுக்காக செய்தது என்ன, என்னுடைய மார்க்கத்திற்காக நீ செய்தது என்ன என்று கேட்டால் அதற்கான பதில் எங்களிடத்தில் இருக்கிறதா என்று நானும் சரி நீங்களும் சரி ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். உனக்கு வயதை தந்தேன், ஒரு வகையில் ஒரு விதமான ஆற்றலை தந்தேன். உதாரணமாக உனக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறேன். சில பேர் அதிகாரத்தில் இருப்பாங்க, அதிகாரிகளாக இருப்பாங்க. அந்த அதிகாரத்தை சரியான முறையில் நீ பயன்படுத்தினாயா, என்னுடைய பொருத்தத்தினுடைய வழியிலே நீ செயல்படுத்தினாயா என்று அல்லாஹ் கேட்பான். சிலருக்கு செல்வத்தை அல்லாஹ் கொடுத்திருப்பான். இது என்னுடைய செல்வம், நான் சம்பாதித்தது என்றெல்லாம் சொல்ல முடியாது. அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய பிச்சை அது. எனவே இந்த செல்வத்தை நீ என்னுடைய பொருத்தத்திலே செலவழித்தாயா, நான் தந்ததுதானே. இந்த உலகத்திலே வரும் பொழுது நீ செல்வந்தனாகவா வந்தாய்? வீசிய கையும் வெறுங்கையுமாக, ஒரு துண்டு முழம் ஆடை கூட இல்லாமல் நிர்வாணியாகத்தான் இந்த உலகத்திலே நீ பிறந்தாய். நான் அல்லவா உனக்கு தந்தேன், உன்னுடைய தந்தையின் மூலமாக உன்னை வாரிசாக்கி வைத்தேன், அல்லது நான் உனக்கு வழங்கிய ஆற்றலின் மூலமாக அந்த ஆற்றலை நீ செயல்படுத்தி சம்பாதித்தாய். இப்படிப்பட்ட நிலையில் நான் உனக்கு வழங்கிய இந்த செல்வம், நான் வழங்கிய ஆற்றல், இவைகளை கொண்டு இந்த சமுதாயத்திற்கு நீ என்ன பயனளித்தாய் என்று அல்லாஹ் கேட்டார். அதற்கான பதில் எங்களிடத்தில் இருக்கிறதா? இவையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்கணும். அதே போன்று உனக்கு பேசும் சக்தியை தந்தேன், எழுதும் சக்தியை தந்தேன், படிக்கும் சக்தியை தந்தேன், கற்றுக் கொடுக்கும் சக்தியை, ஆற்றலை தந்தேன், இல்மை தந்தேன், அறிவை தந்தேன். இவைகளெல்லாம் இந்த சமுதாயத்திற்கு பயன்படத்தக்க நீ செலவழித்தாயா? நீ பேசும் பேச்சுக்கள் எல்லாம் வீணானதாக இருந்ததா? பேச்சாற்றலை உனக்கு தந்தேனே, மக்களுக்கு நல்வழிப்படுத்தினாயா, நேர்வழி எடுத்து சொன்னாயா, ஹக்கை எடுத்து அவர்களுக்கு போதித்தாயா என்று அல்லாஹ் பேச்சாளர்களை கேட்பான். அதே மாதிரி இனிமையாக குர்ஆனை ஓதக்கூடிய காரிகளை பார்த்து நீ அழகான முறையில் என்னுடைய வேதத்தை ஓதினாயா, அடுத்தவர்களுக்கு ஓதி கொடுத்தாயா, அடுத்தவர்களுக்கு ஓதி காட்டினாயா, அதன் மீது ஆர்வத்தை ஊட்டினாயா என்றெல்லாம் அல்லாஹ் கேட்கும் பொழுது அதற்கான பதில் எங்களிடத்தில் இருக்கிறதா? அதே போன்று நல்ல ஒரு ஆலிம், நல்ல ஒரு அறிஞர், நிறைவான கல்வியை கற்று வைத்திருக்கிறார். அது அவரோடு மாத்திரம் இருந்தால் அது பயனா? மக்களுக்கு அவர் பயனளித்தாரா அந்த கல்வியை கொண்டு? ஒரு மனிதன், சிறந்த மனிதன் யார் என்ற ஒரு கேள்விக்கு அண்ணலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்வது போன்ற ஒரு ஹதீஸ் அமைகிறது. ഖൈറുക്കും மൻ தஅல்லமல் குர்ஆன வஅல்லமா, உங்களில் சிறந்தவர் குர்ஆனை கற்று அதை பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவரே என்று சொன்னார்கள் கண்மணியாம் பொன்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த அளவிற்கு நீ கற்றுக் கொடுத்தாயா என்று அல்லாஹ் கேட்பான். முந்தைய காலங்களில் சில வைத்தியங்கள் இருந்தது, சில குறிப்பான வைத்தியங்கள். இன்று அவைகள் இல்லை, அவைகள் எல்லாம் அழிந்து போய்விட்டது. காரணம் என்ன தெரியுமா? அந்த கல்வி அவர்கள் யாருக்கும் கற்றுக் கொடுப்பதில்லை. தன்னுடைய குடும்பத்தார் மாத்திரமே அந்த கல்வியை வைத்திருக்க வேண்டும் என்ற நிலையினால் அந்த கல்வி யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போய்விட்டது. மருத்துவ துறையினுடைய தளபதி என்று சொல்லப்படக்கூடிய அலி இப்னு சீனா மிகப்பெரிய அறிவாளியாக திகழ்ந்தார். அவர் ஒரு பெரிய அறிஞர், அவர் மிகப்பெரிய அறிஞராக திகழ்ந்தார். அலி இப்னு சீனா மருத்துவ துறையிலே அவர் பல மருந்துகளை நோய்களுக்கு கண்டுபிடித்தார், மக்களுக்கு கற்றும் கொடுத்தார். ஆனால் அந்த காலத்திலே வாழ்ந்த ஒரு பெண், அந்த காலத்திலே வாழ்ந்த ஒரு பெண், ஒரு மனிதனுக்கு கண் பார்வை போய்விட்டால், குருடாக ஆகிவிட்டால், அந்த மனிதனுக்கு மீண்டும் பார்வையை ஏற்படுத்தி தரக்கூடிய மருந்தை கண்டுபிடித்து வைத்திருந்தால் ஒரு பெண்மணி. ஆனால் அவள் யாருக்கும் கற்றுக் கொடுக்க மாட்டாள். அந்த மாதிரி குடும்பத்தில் உள்ளவா. அது எங்களோடு மாத்திரமே இருக்கும், இந்த ரகசியத்தை நான் யாருக்கும் கற்றுக் கொடுக்க மாட்டேன் என்று வைராக்கியத்தில் இருந்தவர். பல பேரும் போய் கேட்டாங்க, நாளைக்கு நீங்க மௌத்தாயிட்டா அந்த கல்வி இல்லாமல் போயிடுமே, அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்லை, அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்லை. நான் கஷ்டப்பட்டு இந்த மருந்தை காடுகளிலே கழனிகளிலே சென்று அந்த மூலிகைகளை கண்டுபிடித்து கண்ணிலே இருக்கக்கூடிய அந்த புரைகளை நீக்கி கண்ணுக்கு பார்வை தரக்கூடிய அந்த மருந்தை நான் எவ்வளவு வருடங்கள் அதற்காக செலவழித்திருக்கிறேன். அதெல்லாம் உங்களுக்கு கொஞ்ச நேரத்தில், ஒரு 10 நிமிஷத்துல, அரை மணி நேரத்தில் கற்றுத்தர்றதா? அதெல்லாம் முடியாது என்ன அந்த பெண் அடம் பிடித்தாள். பல பேரும் போய் கேட்டாங்க, பல மருத்துவர்கள் போய் சொன்னாங்க, உங்களுக்கு செல்வம் எவ்வளவு வேண்டுமானாலும் மக்களிடத்தில் நாங்கள் பெற்றுத் தருகிறோம்,
நீங்க கடைசி காலத்தில் வயது முதிர்ந்த மூதாட்டியாக, வயது முதிர்ந்த கிழவியாக ஆகிவிட்ட இந்த நேரத்தில் இந்த கல்வியை கற்றுத்தராமல் நீங்கள் மூத்தானால் நீங்கள் கற்றதற்கான பயன் என்ன? ஒரு கஷ்டப்பட்ட கல்வி வேற யாருக்கும் கிடைக்காமல் போய்விடுமே. எத்தனை பேருக்கு இந்த பார்வையை கொடுக்க முடியும் என்று கேட்ட பொழுது முடியவே முடியாது என்று அவள் சாதித்து விட்டார். அலி இப்னு சீனா என்ன செய்தார் தெரியுமா? இதற்கு ஒரே வழி, இந்த பெண்ணிடம் இருந்து இந்த கல்வியை பெறணும். எவ்வளவு பெரிய தியாகம் பாருங்க. அந்த கல்வியை தான் பெற்றால் போதுமாகாது, இந்த உலகத்திற்கு அறிவிக்கணும், அந்த கற்றுக் கொடுக்கணும். ஏனெனில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களில் சிறந்தவர் உங்களிலே கற்று அதனை பிறருக்கு கற்றுக் கொடுப்பவர் ஆவார் என்று சொல்லி இருக்கிறார்கள். எனவே அந்த கல்வியை கற்க வேண்டும் என்பதற்காக ஒரு தந்திரத்தை செய்தார். என்ன தந்திரம் தெரியுமா? தண்ணீரை கொதிக்க வைத்தார். தண்ணீர் கல 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 என்று கொதித்துக் கொண்டிருக்கிறார். மீண்டும் மீண்டும் சூடாக்கி சூடாக்கி அதை மூடி வைத்திருக்கிறார். ஆவி அடைந்து போய் நிற்கிறது. தண்ணீர் வற்றி 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 அந்த தண்ணீர் ஆவியாக எவாபரேஷனாக ஆகி அது உள்ளேயே இருந்து கொண்டிருக்கிறது. சரியான தருணம் பார்த்து அந்த தண்ணீருடைய மூடி இருக்கக்கூடிய அந்த சட்டியினுடைய மூடியை திறந்து தன்னுடைய கண்களை அகல விரிந்து காட்டினார். அந்த புகை சடார் என்று கண்ணிலே பாதித்து கண்ணுடைய ஒளி போய்விட்டது. அவர் குருடா போயிட்டார். அலி இப்னு சீனா அவர்கள் குருடா போயிட்டாங்க. இப்ப யார்கிட்ட போனோம்? அந்த பெண்மணிட்ட மருந்து இருக்குல்ல, அவன் மருந்து செய்வான், சொல்லிதான் கொடுக்க மாட்டான். நேரம் அந்த பெண்ணிட்ட போனார். பார்த்தாரு, இந்த ஆளுக்கு கண்ணு தெரியல. எனக்கு கண்ணு தெரியலம்மா, எனக்கு கண்ணு தெரியல, அதனால மருந்து வேணும், நான் மருத்துவம் செய்யறேன், 3 நாள் தங்கினால் போதுமானது, உங்களுக்கு மருந்து தருகிறேன் என்று ஏறக்குறைய 18 மூலிகைகளிலிருந்து தயாரிக்கப்பட்ட மருந்து. அது 18 மூலிகைகள், சாதாரணமாக கிடைக்கக்கூடிய மூலிகை அல்ல. 18 மூலிகைகளிலிருந்து அந்த மருந்தை எடுத்து 3 நாட்களாக அவருக்கு விடுக்கிறார். அவருக்கு சுகமும் கிடைக்கிறது. 3 நாள் சுகம் கிடைச்சு, நல்ல பார்வை கிடைச்சிச்சு. அப்ப அவர் சொன்னாரு, தாயே, இந்த கல்வியை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க மறுத்துட்டீங்க. இப்ப அந்த கல்வியை கற்கணுங்கிற அடிப்படையில் தான் நானும் வந்தேன். அதற்காக செய்த தந்திரம் இது. என்னுடைய கண் பார்வையை நானே போக்கிக் கொண்டேன். ஒரு இல்மை கற்பதற்காக நான் வந்தேன். நீங்கள் கண்ணிலே ஊற்றும் பொழுதே அதில் என்ன மருந்து கலந்திருக்கிறது என்பதை நான் அறிவேன். சுப்ஹானல்லாஹ், அவ்வளவு பெரிய ஆற்றல் அல்லாஹ் கொடுத்திருந்தான். என் கண்ணிலே நீங்கள் ஊற்றிக் கொண்டிருக்கும் பொழுது அதை நான் அனுபவிக்கிறேன். இந்த மருந்து, அவர் சொன்னார், நீங்கள் எனக்கு தந்த இந்த மருந்திலே 18 மூலிகைகள் கலந்திருக்கிறது என்று சொல்லி ஒவ்வொன்றாக சொல்லி வந்தார். இந்த மூலிகை கலந்திருக்கிறது, இந்த மூலிகை கலந்திருக்கிறது, இந்த மருந்து கலந்திருக்கிறது என்று 17 மருந்தை சொல்லிவிட்டு சொன்னார், ஒரே ஒரு மருந்து எனக்கு தெரியல. அல்லாஹ் அங்கேயே ஒண்ணு வச்சிருக்கிறான் பாருங்க. 17 நான் கண்டுபிடிச்சிட்டமா, இந்த ஒண்ணு எனக்கு தெரியலன்னு அவர், அந்த பெண்மணி ஆச்சரியப்பட்டு போனார். இப்படி ஒரு அறிஞரா என்று சொல்லிட்டு, இவ்வளவு பெரிய ஒரு தியாகத்தை நீங்கள் செய்திருக்கிறீர்கள், இந்த சமுதாயத்திற்கு பலன் தர வேண்டும் என்பதற்காக இவ்வளவு பெரிய உங்களுடைய பார்வையையே போக்கி நீங்கள் என்னிடத்தில் வந்திருக்கிறீர்கள். 18 மருந்திலே 17 கண்டுபிடித்திருக்கிறீர்கள். அந்த சுவைத்து, சில பேர் சுவைச்சு பார்த்தாலே இதுல என்னதெல்லாம் உணவு, சில உணவுகள்ல இதுல என்ன சேர்த்திருக்கிறாங்க அப்படிங்கறத சொல்லிடுவாங்க. அந்த நாவுக்கு, சில பேருடைய நாவுக்கு அவ்வளவு பெரிய தன்மைகள் இருக்கு, இதுல இது கலந்திருக்கிறது அப்படிமான். சூஃபியாக்களாக நாதாக்கள் அவர்களுக்கு சில இடங்களில் சாப்பிட செல்லும் பொழுது இந்த நரம்பு, ஆள்காட்டி விரலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நரம்பு துடிக்க ஆரம்பித்து விடும். அதில் ஹராம் கலந்திருந்தால் அல்ல அந்த நரம்பு துடிக்க வைப்பான் அந்த உணவிலே. ஆரிஃபீன்களாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வை அறிந்த பெருமக்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு கிஃப்ட். அதுபோன்று 17 மருந்துகளை நான் கண்டுபிடித்து விட்டேன், ஒன்றை எனக்கு சொல்ல தெரியவில்லை அம்மா என்று சொன்ன பொழுது அந்த பெண்மணி சொன்னால், இவ்வளவு பெரிய தியாகத்தை நீங்கள் செய்ததற்கு பிறகும் கூட அந்த மருந்து என்ன என்பதை நான் சொல்லவில்லை என்றால் அல்லாஹ்விடத்தில் நான் குற்றவாளியாக ஆகிவிடுவேன் என்று 18வது மருந்தை அந்த பெண்மணி சொல்லிக் கொடுத்தார். ஆக கற்றதை பிறருக்கு கற்றுக் கொடுப்பது என்பது மிகப்பெரிய வணக்கம் என்கிறார்கள் வல்லரம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருமையான பெருமக்களே, எனவே இவைகளுக்கெல்லாம் எங்களிடத்தில் பதில் இருக்கிறதா? நான் சம்பாதித்தேன், அது எனக்கும் என்னுடைய மக்களுக்கும் உள்ளது. நான் கற்றேன், அது எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் உள்ளது. நான் அதிகாரத்திலே இருக்கிறேன், அது எனக்கும் என்னுடைய நண்பர்களுக்கும் உள்ளது. பொதுமக்களுக்கு எல்லாம் செய்து கொண்டிருக்க முடியாது என்று நினைத்தால் அல்லாஹ்விடத்திலே அவர்களுக்கு சொல்வதற்கு பதில் இல்லை.
அவர்களுக்கு பதில் இருக்கிறதா? பதில் இல்லை. எனவே அந்த பதிலுக்கு உரித்தானவர்களாக நாம் ஆக வேண்டும். தந்திருக்கக்கூடிய நியாமத், அல்லாஹ் ஒவ்வொருவருக்கும் ஒரு வகையாலே ஒரு நியாமத்தை தந்திருக்கிறான், யாருக்கும் தராமல் இல்லை. எந்த அளவிற்கு தெரியுமா? ஒருத்தன் மஜ்னூனாக இருக்கிறார், பைத்தியமாக இருக்கிறார். அந்த பைத்தியம் அவருக்கு நியாமத். பைத்தியம் அவருக்கு நியாமத்து இல்லையா? நியாமத்து தான். எப்படி நியாமத்தாகிறது? அவருக்கு கேள்வி கணக்கே கிடையாது, அது ஒரு பெரிய நியாமத். அல்லாஹ் கேள்வி கேட்பானா? மஜ்னூனுக்கு கேள்வி இருக்கிறதா? தக்லீஃப் இல்லை, அவருக்கு கேள்வி கணக்கு கிடையாது. ஏன் நீ தொழல? கேட்க போறது இல்ல. ஏன் நோன்பு பிடிக்க இல்ல? ஏன் ஹஜ் செய்யவில்லை என்ற எந்த கேள்வியாவது அவருக்கு இருக்கிறதா? எந்த கேள்வியும் இல்லாமல் சொர்க்கம் செல்லக்கூடிய மஜ்னூன் எவ்வளவு பெரிய ஆளு! நம்ம விட பெரிய ஆள் அங்க மறு உலகத்துல. சங்கையானவர்களே, ஒரு ஜுனூனாக ஜுன்னத், ஒரு மனிதனுக்கு பைத்தியத்தை அல்லாஹ் வழங்கி இருக்கிறான் என்று சொன்னால் அதுவும் நியாமத். ஆக எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய நியாமத்துக்களை அந்தந்த காலத்தில் சரியாக செய்து முடிக்கணும். சரி, பின்னால பார்த்துக்கலாம் என்று காலத்தை பிற்படுத்துவதற்கு நமக்கு நேரம் இல்லை. இரண்டாவதாக, தந்திருக்கும் நியாமத்தை சரியான முறையில் பயன்படுத்தணும். அல்லாஹ் எந்த நியாமத்தை எங்களுக்கு வழங்கி இருக்கிறானோ அதை காலத்தோடு பயன்படுத்தணும், சரியாகவும் பயன்படுத்தணும், சரியான நபரிடத்திலேயும் பயன்படுத்தணும். பனு இஸ்ரவேல் காலத்தில் ஒரு மனிதர் இருந்தார். அந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு நபியோடு அவருக்கு தொடர்பு, நல்ல ஒரு தொடர்போடு ஒரு சாலிஹாக இருந்தார். ஒரு கட்டத்துல அந்த நபி கேட்டாங்க, பனு இஸ்ரவேல்ல தானே நிறைய நபிமார்கள் வந்தாங்க. அந்த நபி கேட்டாங்க, உங்களுக்கு ஏதாவது வேணுமா? ஒரு சந்தோஷத்தில் கேட்கிறான். ரப்புல் ஆலமீன் அவனுடைய திருத்தூதர் நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சமயங்களில் தன்னுடைய அருமந்த தோழர்களில் சிலரை பார்த்து கேட்டாங்க, சல் அம்மா பதாலக், உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க இருக்கிறாங்க. சல் அம்மா பதாலக், உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்கள் என்றார்கள். அது எவ்வளவு பெரிய தருணம்! என்ன கேட்டாலும் அவன் கிடைச்சிடும், என்ன கேட்டாலும் கிடைக்கும், எது கேட்டாலும் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தருவார்கள். சல் அம்மா பதாலக், சலீனி சல்னி என்பது போன்றவைகள் ஹதீஸிலே பார்க்க முடிகிறது. பெண்ணை பார்த்து கேட்டார்கள், சலீனி உனக்கு என்ன வேண்டும்? ஒரு சாவியை பார்த்து கேட்டார்கள், சல்லி என்னிடத்தில் கேளுங்கள் என்றார்கள். இப்படி எத்தனை ஹதீஸுகள் இருக்கிறது. இதெல்லாம் ஒரு அற்புதமான தருணம். இது ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் கொடுத்திருந்தார். அந்த பனு இஸ்ரவேல் காலத்திலே வாழ்ந்த அந்த மனிதர் அந்த நபியோடு நல்ல நெருக்கமாக இருந்ததின் காரணத்தினால் அந்த நபி அந்த மனிதரிடத்தில் கேட்டாங்க, உங்களுக்கு ஏதாவது வேணும்னா கேளுங்களேன் அப்படின்னாங்க. அந்த மனிதர் கேட்டாரு, எனக்கு 3 துஆக்கள் நான் கேட்ட உடனடியாக கபூலாகும், நான் கேட்டால் உடனடியாக கபூலாக வேண்டும், அப்படி ஒரு 3 துஆக்களை எனக்கு தாருங்கள் என்று கேட்டபோது அல்லாஹ் உங்களுக்கு தந்தான் அப்படின்ட்டான். அப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அல்லாஹ்வின் திருத்தூதர்ல சொல்றாங்க, நபியில சொல்றாங்க, அந்த காலத்துல வாழ்ந்த நபி. இந்த மனிதர் எப்படி பயன்படுத்தி இருக்கணும்? இப்போது அவருக்கு கிடைத்த பாக்கியம் அது, அந்த நியாமத்து அவருக்கு கிடைத்திருக்கிறது. அந்த நியாமத்தை அவர் எப்படி பயன்படுத்தினார் என்பதுதான் இன்றைய குத்துபாவினுடைய அடிப்படை உரை. இந்த குத்துபாவினுடைய அடிப்படை உரை, அந்த அடிப்படையில் சொல்லக்கூடிய தகவல் என்ன, படிப்பினை என்ன என்றால், எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய எந்த விதமான நியாமத்தாக இருந்தாலும் அந்த நியாமத்தை நாங்கள் சரியாக பயன்படுத்துகிறோமா? அந்த நியாமத்தை நாங்கள் சரியாக பயன்படுத்துகிறோமா? சரியான நபருக்கு சரியான நேரத்தில் சரியான இடத்தில் பயன்படுத்துகிறோமா என்பது மிக கவனமாக இருக்க வேண்டியது இருக்கிறது. குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யதி, குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யதி. நீங்கள் ஒவ்வொருவரும் கேள்வி கேட்கப்படுவீர்கள், பொறுப்பாளர்கள், உங்களுக்கு தரப்பட்ட பொறுப்பை நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்கிறார்கள் வல்லல் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக இவருக்கு 3 துஆக்கள் கிடைச்சிருச்சு. இந்த 3 துஆவிலையும் அந்த நபி சொல்லி கொடுக்கறாங்க, இந்தப்பா அங்க வா, இது முஸ்தஜாப், துஆவுன் முஸ்தஜாப், இது அங்கீகரிக்கப்பட்ட துஆ, உனக்காக அல்லாஹ்விடத்தில் நான் பெற்று தந்திருக்கிறேன். நீ எதை கேட்டாலும் அது கிடைக்கும். அது ஹைருக்கும் செலவழிக்கலாம், ஷர்ருக்கும் செலவழிக்கலாம் இல்லையா? எதை கேட்டாலும் கிடைக்கின்றாங்க. ஹைரை கேட்டாலும் கிடைக்கும், ஷர்ரை கேட்டாலும் கிடைக்கும், சரியாக நீ நடந்து கொள் என்று சொல்லி ஒரு செய்தி அனுப்புறாங்க. இவருக்கு பெரிய சந்தோஷம். கிடைத்தது கிடைத்து, கேட்டது கிடைத்து விட்டதே. கேட்டதெல்லாம் கிடைச்சிட்டா ஒரு மனுஷனுக்கு சந்தோஷம் இருக்காதா? நம்ம கேட்கறதெல்லாம் கிடைச்சிட்டு இருக்குன்னு வைங்க, அவருக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷமா இருக்கும். அல்லாஹ் சோதித்து பார்ப்பான். இந்த மனிதர் சந்தோஷத்தோடு வந்தார்.
வீட்டுல எல்லார்ட்டையும் சொன்னார், எனக்கு கிடைச்ச பாக்கியத்தை பாத்தீங்களா? யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம், ஒரு நசீபு எனக்கு கிடைத்திருக்கிறது. என்னது? வீட்டுல உள்ளவங்க கேட்டாங்க. எனக்கு 3 துஆக்கள், ஸலாஸு துஆ தஅவாத்தின் முஸ்தஜாபா, 3 துஆக்கள் எனக்கு கிடைத்திருக்கிறது. இந்த 3 துஆக்களை நான் கேட்டால் அல்லாஹ் உடனடியாக கபூல் செய்வான், அங்கீகரிப்பான் என்று இறை தூதர் எனக்கு சொல்லி இருக்கிறார்கள். அந்த காலத்தில் உள்ள நபி, பனு இஸ்ரவேல் காலத்தில் உள்ள நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு காலத்திற்கு முந்தியவர்கள். இப்படி ஒரு பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது. யாருக்கும் கிடைக்காத ஒரு அரிய பாக்கியம் இல்லையா, ஒரு அரிய பொக்கிஷம் இல்லையா, எனக்கு கிடைத்திருக்கிறது என்று அவர் சந்தோஷித்தார். வீட்டில் உள்ள எல்லாருக்கும் சந்தோஷம். கொஞ்ச நாள் போச்சு, இந்த மனைவி கொஞ்சம் அப்படி இப்படிமா இருக்கிறாங்க, கொஞ்சம் முகத்தை அப்படி தூக்கி வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. என்னடா இது, நல்ல விஷயத்தை தானே நம்ம சொல்லி இருக்கிறோம், 3 துஆக்கள் நமக்கு கிடைச்சிருக்குது அப்படி நம்ம சொல்லி இருக்கிறோம். அந்த சொன்ன காலத்திலிருந்து நேரத்திலிருந்து நம்முடைய மனைவி நம்மோடு சரியாக பேசவில்லையே, ஏன்? முகத்தை திருப்பி வைத்துக் கொள்கிறாளே ஏன் என்றெல்லாம் இவருக்கு மனசுல உளைச்சலா இருந்தது. என்னடா ஒரு பெரிய நியாமத்தை வாங்கிட்டு வந்து இங்க ஒரு பெரிய அதாபா இருக்க என்ன அப்படின்னு ஒரு நாள் கேட்டார். ஏமா நீ இப்படி இருக்கிற? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒண்ணும் இல்லைன்னா சாதாரணமா இருக்கணும் இல்ல, வழமையாக இருந்ததை விட மோசமாக இருக்கிறாயே, முகத்தை திருப்பி வைத்துக் கொள்கிறாயே, எதை கேட்டாலும் வெடுக்கென்று பதில் சொல்கிறாய் அல்லது பதில் சொல்வதே இல்லை. உணவை எடுத்து வைக்கிறதா என்றால் சடார் என்று எடுத்து வைக்கிறாய். உன்னுடைய செயல்பாடுகளில் எனக்கு கோபம் தெரிகிறது. என்ன விஷயம் என்று சொல். எவ்வளவு பெரிய நசீபை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான், அந்த நபியின் மூலமாக எவ்வளவு பெரிய பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. இதையெல்லாம் எண்ணி பார்க்காமல் இதை இப்படி நடந்து கொள்கிறாயே, அதுதான் எனக்கு விவகாரம் ஆரம்பிச்சா. என்ன விவகாரம்? இந்த 3 துஆ இருக்குது இல்ல? ஆமா. அந்த 3 துஆவுல 2 துஆவை நீங்க வச்சுக்கோங்க. சரி, ஒரு துஆவை எனக்காக நீங்க கேட்கலாம் இல்லையா? இதுதான் விஷயமா? இது சொல்லி இருந்தா வேலை முடிஞ்சு போச்சு. இது அதுக்காக இவ்வளவு கோபமா? இத்தனை நாட்கள் என் மீது கோபமாக இருக்கணுமா? முகத்தை திருப்பிக் கொள்ளணுமா? தட்டை ஓங்கி வைக்க வேண்டுமா? கேட்டால் வெடுக்கென்று பதில் சொல்வதா அல்லது கேட்டால் பதில் சொல்லாமல் இருப்பதா? என்ன இது? சரி சொல், என்ன விஷயம்? இந்த துஆல உனக்கு ஒண்ணு லக்கி வாஹிதா, உனக்கு ஒன்று உண்டு, உனக்காக நான் ஒரு துஆ செய்யறேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துட்டான். அந்த பெண்மணி எனக்கு சொர்க்கத்தை தான் கேட்டிருந்தா பரவாயில்ல, நல்ல சாலியான மக்களாக்கி வைன்னு கேட்டாலும் பரவாயில்ல, கபரை பிரகாசமாக்கி கேட்டு வச்சா பரவாயில்ல. இந்த பெண்களுக்கே இயல்பான ஒண்ணு, நான் தான் அந்த உலகத்திலேயே ரொம்ப பெரிய அழகியா இருக்கணும்னு கேட்டான். ரொம்ப பியூட்டியா நானா இருக்கணும், யாரை விடவும் நான் அழகியாக இருக்கணும் அப்படின்னு. சுபஹானல்லாஹ். இவருக்கு வேற வழி இல்லை, இதை விட்டுட்டு வேற ஏதாவது கேட்க கூடாதாமா? உனக்கு வயசு என்ன? நமக்கு பிள்ளைகள்லாம் பெரிய பெரிய பிள்ளைகள்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க, இந்த வயசுல உனக்கு அழகான நிலைமை தேவையா? எனக்கு இதுதான் தேவை. பெண்களிலேயே மிக அழகான அஜ்மலுன் நாஸ், அஜ்மலுன் நாஸ், மக்களிலேயே மிக அழகு நான் தான் என்று சொல்லப்படும் அளவிற்கு எனக்கு அல்லாஹ் அழகை தர வேண்டும். அதற்காக நீங்க துஆ செய்றீங்களா மாட்டீங்களா? அவர் சொன்னார், ஒரு துஆ உனக்குன்னு நான் என்ன செஞ்சிட்டேன், வாக்களித்து விட்டேன், அது உனக்கு தான். வேற எதையாவது கேள, அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை தான் அப்படின்னு கேட்க சொல்லுங்க, நான் கேட்கிறேனே, அல்லாஹ் தருவானே. அதை விட்டுட்டு இந்த வயசுல 60 வயசு 55 வயசு இருக்குமா உனக்கு? இந்த வயசுல பேர பிள்ளைகள் கண்ட வயசுல இந்த மாதிரி அழகை கேட்கிறாயே, யாருக்கு அந்த அழகு? ஒரு அழகு என்பது, ஒரு பெண்ணினுடைய அழகு என்பது கணவனுக்குரியது இல்லையா? நானே சொல்கிறேன் அது தேவையில்லை என்று. அதெல்லாம் நீங்க பேசக்கூடாது. எனக்கு ஒரு துஆவை நீங்க தந்துட்டீங்க, கேளுன்ட்டீங்க, இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்டுட்டேன், நான் அழகா இருக்கணும், அவ்வளவுதான், வேற வழி இல்லை. அல்லாஹும்ம ஜம்மில்ஹா, ஒரு துஆவை கேட்டாங்க. அல்லாஹும்ம ஜம்மில்ஹா, அல்லாஹ் இவளை அழகாக்கி வைப்பாயாக. சுப்ஹானல்லாஹ், ஹூரின் பெண் வானத்தில் இறங்கின மாதிரி ஆயிட்டான். அழகுனால் அப்படி அழகு, பொலிவு ரொம்ப பெரிய அழகாயிடுச்சு. இனி இந்த மாப்பிள்ளையும் பொண்ணையும் பார்த்தா இந்த பொண்ணுக்கு அந்த மாப்பிள்ளைன்னு சொல்லக்கூடிய நிலைமை பேச்சு வந்துருச்சு ஊர்ல எல்லாம். என்ன இவ்வளவு அழகா இருக்கிறாங்க, இந்த பெண்ணுடைய மாப்பிள்ளையா இவரு, என்ன இவர் இப்படி இருக்கிறாரு, கொஞ்சம் கூட பொருத்தம் இல்லையே என்றெல்லாம் பேச்சு வர ஆரம்பித்ததும் அவருடைய உள்ளத்தில் மமதை வர ஆரம்பித்தது, ரொம்ப மோத வர ஆரம்பிச்சது. கணவனை ஏறெடுத்தும் பார்க்கிறதே இல்லை, ஒட்டுமொத்தமாக கணவனை ஒதுக்கிவிட்டார். நம்ம அழகு என்ன, அவர் எப்படி, அந்த அழகு எப்படி கிடைச்சதுங்கிறத மறந்துடுறது. வந்த வழி எப்படி, இது ஒரு நியாமத்து என்று இருக்குமே, ஆனால் அந்த நியாமத்து தனக்கு கிடைத்ததனுடைய வழி என்ன என்பதை அவள் மறந்தாள். மறந்து கணவனை ஒதுக்கினாள். அவரோடு பேசுவதில்லை, அல்லது பேசினாலும் கடுகடுத்து பேசுவது, கோபப்படுவது, கேவலமாக பேசுவது, அவரா எனக்கு கணவரா, எங்க வீட்டு வேலைக்காரர் என்பது போன்றெல்லாம் பேச ஆரம்பித்தார். மனிதனுக்கு பொறுமையும் ஒரு எல்லை தானே.
இவர் பொறுத்து பார்த்தாரு, முடியல. கொஞ்சம் காலம் போச்சு, பொறுக்க முடியல. இவருக்கு கோபம் வந்துட்டு அடுத்த துவாவை கேட்டார், யா அல்லாஹ் இவளை நாயாக ஆக்குவாயாக. இரண்டாவது துவாவும் அவளுக்காக தான் போய் சேர்ந்துருச்சு. அந்த பெண்மணி நாயாக மாறி போனாள். நாயாக வீட்டுக்குள்ளேயே கிடந்து குறைச்சிட்டு இருக்கிறா. பிள்ளைகளுக்கும் தெரியும், பார்த்தா குறைக்கிறதும் கொள்றதும், தட்டில் சாப்பாடு வச்சு மிக கேவலமான ஒரு நிலைக்கு அவள் ஆளாகிவிட்டார். அவருக்கு கோபம் வந்துருச்சு. இனி நாளாக ஆக பிள்ளைகள்லாம் துடிக்க ஆரம்பிச்சாங்க. வாப்பாட போய் கேட்டாங்க, வாப்பா அம்மாவை நாயாக்கி போட்டீங்களே. அவர் சொன்னாரு, அவன் நாயாவுறதுக்கு முன்னாலே நாயாத்தான்பா இருந்தா, பாஞ்சுக்கிட்டு தானே இருந்தா, அப்படித்தானே இருந்தான். எனவேதான் அந்த மாதிரி நான் நினைத்தேன். எவ்வளவு நியாமத்தான ஒரு விஷயம் இது. அவள் எவ்வளவு அற்புதமாக என்னிடத்தில் அந்த துவாவை பயன்படுத்தி இருக்கலாம். சொர்க்கத்தை கேட்டிருக்கலாம், அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை கேட்டிருக்கலாம், நரகத்தை விட்டு பாதுகாப்பை கேட்டிருக்கலாம். அதை விட்டுட்டு கேவலமான துனியாவினுடைய அழகை கேட்டால் அது இப்படிதான் வந்து சேரும். இந்த பிள்ளைகள்லாம் கதற ஆரம்பிச்சாங்க, இல்ல மன்னிச்சிருங்க, என் தாயை மன்னிச்சிருங்க. எப்படி இருந்தாலும் பிள்ளைகளுக்கு தாய் இல்லையா? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, உன் தாய் என்ன நிலையில் இருந்தாலும் உனக்கு தாய் தான். உன் தாய் குஃப்ரிலே இருந்தாலும் உனக்கு தாய் தான். அவளுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளில் இருந்து நீ தூரை சென்று விடாதே. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அபூ ஹுரைராவுடைய அம்மா இஸ்லாத்துக்கு வராம இருந்தாங்க, பின்னால வந்தாங்க. ஆனா ரொம்ப வேகமாக இருந்தாங்க இஸ்லாத்துக்கு எதிராக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி ரொம்ப தரக்குறைவா பேசுவாங்க. இந்த நேரத்திலாம் துடிப்பாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா, நாயகமே எங்க அம்மா இப்படி பேசுறாங்க, எனக்கு தாங்க முடியல, நான் கூட பேசுறேன். எது உங்களை பத்தி பேசும் பொழுது என்னால் தாங்க முடியவில்லை நாயகமே, கடுமையாக நான் பேசி விடுகிறேன். அபூ ஹுரைரா அப்படி பேசாதீங்க. அவங்க தாய்க்கு செய்ய வேண்டிய ஹிதுமத்துக்களை நீங்கள் செய்யுங்கள். அவங்களுக்கு செய்ய வேண்டிய பணிமடைகளை நீங்கள் செய்யணும். அவங்களுக்கு எல்லா விதமான வேலைகளையும் நீங்க செஞ்சு கொடுக்கணும். அதுல எந்த விதமான மாற்றமும் நீங்க செய்யக்கூடாது. அதை நீங்க செய்யுங்க. அவங்களை ஏசாதீங்க. உங்களை பெற்றெடுத்துட்டாங்க இல்லையா, அந்த ஒரு நிமிடத்திற்காக அவர்களுடைய வயிற்றிலிருந்து நீங்கள் வெளியே வரும் பொழுது சக்கராத்தை அந்த பெண் அனுபவித்திருக்கிறார். நம்ம தாயெல்லாம் நம்ம பெற்றெடுக்கும் பொழுது சக்கராத்தினுடைய வேதனை அனுபவித்திருக்கிறார். அந்த ஒன்றுக்காக தலைகீழாக காலமெல்லாம் நீங்கள் நின்று தாய்க்கு நீங்கள் ஹிதுமத்தை செய்தாலும் அது ஈடாகாது. எனவே தாய்க்கு உண்டான மரியாதையை செய்யுங்க. நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு கேட்டாங்க, நாயகமே நான் மரியாதை செய்யத்தான் செய்யறேன், ஆனால் அவங்க உங்களை பத்தி தவறா பேசும்போது என்னால பொறுக்க முடியல, பொறுமையா தான் இருக்கணுங்கிறாங்க. கண்மணி ஸல்லல்லாஹு அப்படின்னா நான் உன்னை கேட்கட்டா, என்ன கேளுங்க, என் தாய்க்கு ஹிதாயத்து கிடைக்க துஆ செய்யுங்க. அல்லாஹும்ம ஹ்திஹா, அல்லாஹ் அவருக்கு ஹிதாயத்தை கொடுத்தாங்க. வீட்டுக்கு வரும்போது கலிமா சொல்லிட்டாங்க. சங்கையானவர்களே, எனவே தாயினுடைய அந்தஸ்தை பிள்ளைகள் எப்படி பார்ப்பாங்க? தாய் நாயா போயிட்டா இப்படி குறைத்துக் கொண்டு கிடக்கிறாள். வீடுல அங்க சுத்தி வர்றா, அங்க சுத்தி வர்றா, காலை சுத்தி வர்றா, கையை சுத்தி வர்றா. தாயின்னு தெரியுது அது நாயாக இருக்கிறது என்பது பொழுது பிள்ளைகள் எல்லாம் அழ ஆரம்பிச்சாங்க. பிள்ளைகள்னா குழந்தை பிள்ளைகள் எல்லாம் வளர்ந்த பிள்ளைகள், அவங்க எல்லாம் கல்யாணம் முடிச்சவங்க. தந்தைகிட்ட போய் கேட்கிறாங்க, எப்படியாவது மன்னிச்சிருங்க, எப்படியாவது நீங்க மன்னிச்சிருங்க என்றெல்லாம் கதறி கேட்டதற்கு பிறகு கடைசியாக அவர் இறங்கி வந்து மூணாவது துஆவையும் அவருக்கு அதான் கேட்டு முடிச்சான். அல்லாஹும்ம, இறைவா அவளை பழைய நிலைக்கு நீ ஆளாக்குவாயாக. பழைய பெண் மாதிரி ஆயிட்டான் அந்த பெண்மணி. 3 துஆவும் இப்படி வீணாக போனது. சங்கையானவர்களே, ஒரு மனிதனுக்கு தந்திருக்கக்கூடிய நியாமத்தை அவங்க சரியா பயன்படுத்தணும். எவ்வளவு அற்புதமான துஆ இது. 3 துஆக்கள் கிடைத்திருக்கிறது. அந்த வாய்ப்பை இவர் எப்படி பயன்படுத்திக் கொண்டார்? இந்த 3 வீணாக போனது. இது போன்று ஒவ்வொரு மனிதனும் சிந்திக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ் நமக்கு துஆக்களும் சரி, வேறு நியாமத்துக்களும் சரி, எத்தனையோ நியாமத்துக்கள் அல்லாஹ் தந்திருக்கிறான். நியாமத்துக்கள் தரப்படாத அடியார்கள் யாரும் இல்லை. யாராவது இருக்காங்களா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நியாமத்து இருக்கும். ஒன்றோ அல்லது பலவோ இருக்கும். ஒன்றும் இல்லாமல் யாரும் இருக்க மாட்டார்கள். அல்லாஹ் அப்படி இல்லை. அவன் ராஹிம், அவன் ரஹீம், அவன் ரஹ்மான். இந்த அருளை அவன் வழங்கியிருக்கிறான். அவன் வழங்கியிருக்கக்கூடிய ரஹ்மத்தில் இருந்து அவன் எப்படி மற்றவர்களுக்கு வழங்கினானோ, வழங்க சொன்னானோ, அதுபோன்று நீங்கள் வழங்குங்கள். எந்த விதமான ரஹ்மத்தாக இருந்தாலும் சரி, அது சரியான வழியில் பயன்படுத்தப்படட்டும். எத்தனையோ மக்கள் பூட்டி வச்சுக்கிடுவாங்க, அடுத்தவங்களுக்கு படிச்சு கொடுக்க மாட்டாங்க, அடுத்தவங்களுக்கு ஈய மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க, ஈகை இருக்காது. இந்த மாதிரி நிலைகளில் எல்லாம் சங்கையான பெருமக்களே, அப்படிப்பட்ட ஒரு சூழலில் முழுமையாக நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய நியாமத்துக்களை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். அருமையான பெருமக்களே, வாழ்வு என்பது சொற்பமான காலம். நாளை நாம் வாழ்வோமா அல்லது இன்று இரவை நாம் சந்திப்போமா? எதுவும் நமக்கு தெரியாது. இவ்வளவு பலகீனமான வாழ்க்கை தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம்.
எனவே கிடைத்த நியாமத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுபோன்று எந்த ஒரு சோதனை அல்லாஹ் எங்களுக்கு தந்தாலும் அந்த சோதனையை பொறுமையோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவமும் வரணும். அல்லாஹ் எங்களை இப்படி சோதிச்சுட்டானே எல்லாம் பேசக்கூடாது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலம் அது. சரினா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலம். அவர்களுடைய காலத்திலே ஒரு தம்பதியர், ஒரு முஸ்லிமான தம்பதியர், கணவனும் மனைவியும் ரொம்ப அழகாக வாழ்ந்து வந்தாங்க. ரொம்ப மன நெருக்கம். அவரும் கணவனுக்கு உண்டான எல்லா ஹிதுமத்தையும் அந்த பெண்மணி செய்தார். இந்த மனிதரும் அதை போல செஞ்சார். அந்த பெண்ணும் மாஷா அல்லாஹ் மிக அழகான ஒரு அற்புதமான பெண்மணி. அழகான பெண்மணியும் அதே சமயத்தில் அவளுடைய குணமும் அழகாக இருந்தது. தோற்றமும் அழகு, குணமும் அழகு. இப்படி தோற்றமும் குணமும் அழகாக இருந்த அந்த பெண்மணி திடீரென்று மூத்தாயிட்டாங்க. ஹார்ட் அட்டாக்னு வைங்களேன். நம்ம இப்போ ஏதாவது ஹார்ட் அட்டாக் அது இதுன்னு ஏதோ ஒன்று சொல்லிக்கிறோம். அது நடந்து முடிஞ்சிருச்சு, மௌத்து வந்துருச்சு, வேலை முடிஞ்சு. அந்த மௌத்துக்கு ஏன் மௌத்தானாங்களா? ஹார்ட் அட்டாக்கா? ஏன் மௌத்தானாங்களா? கேன்சரா? ஏதாவது ஒரு சபபை நம்ம சொல்றோம் இல்லையா? ஆனால் என்ன, அது அஜல் வந்து விட்டது. இதா ஜா அஜலுஹும் லா யஸ்தகிருன ஸாஅத்தன் வலா யஸ்தக்திமூன். அவர்களுக்கான அஜல், அவர்களுக்கான குறிப்பிட்ட காலக்கெடு வந்து விடுமேயானால் ஒரு செகண்ட், ஒரு நொடி பொழுது அவர்கள் பிந்தவும் மாட்டார்கள், முந்தவும் மாட்டார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகிறார். எனவே அந்த பெண்மணி மௌத்தாயிட்டாங்க. மௌத்தானா இவரால் பொறுக்க முடியாது. ரொம்ப அன்பா வாழ்ந்திருக்கும் பொழுது கஷ்டமா தானே இருக்கும். கண்ணீர் வடிப்பது சுன்னத். நமக்கு பிரியமானவர்கள் மௌத்தாயிட்டாங்கன்னு வைங்க, ஓண்டு ஒப்பாரி வைத்து அழுவது நமக்கு ஹராம், தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதே சமயம் கண்ணீர் வடிப்பது சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணீர் வடிச்சிருக்கிறார். அவங்களுடைய மகனார் இப்ராஹிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வஃபாத்தான பொழுது கண்ணீர் வடித்தார்கள். ஃபபக்கா, ஸல்லல்லாஹு அழுதாங்க. மா புக்காவுக்க யா ரசூலல்லாஹ். சஹாபிகள் கேட்டாங்க, நாயகமே என்ன அழுறீங்க? ஹாதிஹி ரஹ்மா, இது அந்த குழந்தையின் மீது கொண்டிருக்கக்கூடிய அன்பு, பிரியம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அழுவது தடையல்ல மார்க்கத்தில். இன்னும் சொல்ல போனால் அழுவது இரக்கத்தை வெளிப்படுத்துவது. உள்ளத்தில் இருந்த உண்மையான அன்பு இருந்தா அது அழுகை வரத்தான் செய்யும், அது இயல்பு. இந்த இயல்பான கருணை ரஹ்மத் என்பது அல்லாஹ்வுக்குரியது. அவன் கருணையாளன் இல்லையா? எனவே அல்லாஹ்வினுடைய குணமாக நீங்கள் குணம் கொள்ளுங்கள் என்கிறார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது ஒன்றும் தவறில்லை. ஆனால் ஒப்பாரி வைப்பது என்பது கூடாத ஒன்று. ஊ என்று சப்திப்பதெல்லாம் மார்க்கத்தில் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. சட்டைகளை கிழித்துக் கொள்வது, கன்னத்திலே அடித்துக் கொள்வது, இவைகள் எல்லாம் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. அழுவது என்பது சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறது. அழுவதும் சப்தமின்றி அழுவது. இவர் மௌத்தாயிட்டா, மனைவி மௌத்தானதும் இவருக்கு தாங்க முடியல. அடக்கியாச்சு, கபர்கிட்டயே இருக்கிறார். 4 நாளா கபர்கிட்டயே உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காரு. அந்த மனைவியினுடைய கபர் பக்கத்தில் ஜபானா அந்த கபரடிக்கு சென்று, மையவாடிக்கு சென்று 4 நாட்களாக அழுது கொண்டிருக்கிறார், கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார். 4வது நாள் சரி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அந்த பக்கமா போறாங்க. இவர் மையவாடியில் உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்கிறார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அப்படி போறாங்க. கேட்டாங்க, என்னப்பா அங்க உட்கார்ந்து நீ அழுதுகிட்டு இருக்கிற அப்படின்னா. என்ன உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிற? நபியே, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, ரூஹுல்லாஹ், நான் அன்பாக இருந்த, ஆசையாக இருந்த, பிரியமாக இருந்த என் மனைவி மௌத் ஆயிட்டாங்க. என்னப்பா அழுது என்னப்பா செய்ய முடியும்? பொறுமையா இருக்கணும். இல்ல இல்ல, அல்லாஹ் உங்களுக்கு ஒரு பெரிய ஞாபகம் தந்ததா, மௌத்தாக்குகளை நீங்க ஹயாத்தாக்குறீங்க இல்லையா, நீங்க ஹயாத்தாக்குங்களேன் அப்படின்னு. அந்த தேவையாப்பா இது? ஒரு அஜல் வந்தா முடிஞ்சு போச்சு. அல்லாஹ் அந்த மோஜிசத்தை எனக்கு தந்திருக்கிறான். குஷ்டரோகிகளை குணப்படுத்துவது, மௌத்தாக்களை என்ன செய்வது, ஹயாத்தாக்குவது. அதே மாதிரி கண் பார்வை தெரியாதவர்களுக்கு பார்வை கொடுப்பதெல்லாம் அல்லாஹ் எனக்கு தந்த ஒன்று நான் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஆனால் அது அவசியமா உனக்கு என்று இல்லை, எனக்கு அவசியம். எப்படியாவது எனக்கு என்னுடைய மனைவியை ஹயாத்தாக்குங்கள் என்று அப்படி கதறுகிறான். ரொம்ப இறக்கப்பட்டாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப சாஃப்டான ஆள், ரொம்ப மென்மையான ஆள். சரிப்பா சொல்லு, எங்கப்பா இது கபரு? அப்படி கையை காட்டினான். ஆனா காட்டின கையை வேற இடத்துல காட்டிட்டான். அவன் கவலையில் இப்படி காட்டினவனே ஈசா அலைஹிஸ்ஸலாம் கும் யா சாஹிபல் கபர், இந்த கபர்ல இருக்கிறவனே எழுந்தாங்க. பீதினில்ல, அல்லாஹ்வினுடைய உத்தரவு கொண்டு எழுந்தாங்க. அங்கிருந்து எழுந்த ஒரு காஃபிர் எழும்பி நிற்கிறான். கருத்த காஃபிர். அவனுடைய காதுகளில் இருந்தும் மூக்குகளில் இருந்தும் துவாரங்களில் இருந்தும் நெருப்பு காற்று வீசிக்கொண்டிருக்கு. கபர்ல அவன் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். என்னப்பா இவனை, என்ன மனைவிண்டா? இல்ல இல்ல, அதுக்கு அடுத்த கபர், நீங்க இவனை எழுப்பிட்டீங்களே. அவன் பார்த்தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஏற்கனவே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் மௌத்தா போனான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் மறுத்தவன். அவன் பார்த்தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க, கபருக்குள்ள அதாபு செஞ்சுட்டு கிடக்கிறான். உண்மை என்னங்கிறது கபருக்கு பிறகு தெரிஞ்சிருமா இல்லையா? அவன் சொன்னா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ் ஈமான் கொடுத்தான்.
அந்த நசீப் எப்படி வந்து சேருது பாருங்க. மௌத்தா போனதுக்கு பிறகு நசீப் வந்து நான் ஈமான் கொள்கிறேன் நீ அல்லாஹ்வினுடைய திரு தூதர் என்று. சரிப்பா நீ ஏற்கனவே இருந்த மாதிரி இருந்தாங்க, திருப்பி மௌத்தாயிட்டான், கபருக்குள்ள போயிட்டான். காஃபிராக இருந்து முஃமினாக ஆனவன். அல்லாஹ் கொடுக்க அல்லாஹ்வுடைய குதிரத்துகள் இப்படி எல்லாம் நடக்கும். அடுத்த கபர் தான், அடுத்த கபர் தான் அந்த பெண்மணி தான் எழுந்தாள். அவ தூக்கத்தில் எழும்புற மாதிரி பார்த்தா அங்க இருக்கிறான். இவருக்கு சந்தோஷமா தாங்க, இதுதான் என்னுடைய மனைவி, என்னுடைய மனைவி. சரிப்பா ஒழுங்கா நடந்துக்க சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. இவன் 4 நாள் அழுதுனால தூக்கம் இல்லாம இருந்தார். 4 நாள் தூக்கம் இல்ல, கவலையில் இருந்தார். மனைவி கிடைச்சா சந்தோஷம் வந்ததும் அப்படியே பக்கத்துல உட்கார வச்சு தடை விட்டு எவ்வளவு பெரிய பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கிறது அவனுக்கு ஒரு சந்தோஷம். அப்படியே இருக்கும் பொழுது 4 நாள் களைப்படைந்ததின் காரணத்தினால் அப்படியே அவர் என்ன செஞ்சிட்டார், தூங்கி போயிட்டார். இப்ப சந்தோஷமாயிட்டு மன நிறைவாயிட்டு தூங்கிட்டார். எல்லாம் மையவாடி பக்கத்திலே இது நடக்குது. அந்த சமயத்தில் அந்த ஊரினுடைய தலைவன், அவன் காஃபிர், அவனுடைய மகன் குதிரையில போறான், ரொம்ப அழகாக இருப்பான். அந்த மனிதனை பார்த்ததும் இந்த பெண்ணுக்கு அவன் மீது ஒரு மாயல் ஏற்பட்டது. நசீப் எப்படி போகிறது பாருங்கள். அந்த பெண்ணை பார்த்தோம், இவன் தூங்கிக்கிட்டு இருக்கிற மடியில தூங்கிக்கிட்டு இருக்கிற கணவனை தலையில வச்சு கீழே வச்சுட்டு பின்னாலே போயிட்டான். அந்த பெண்ணை பார்த்ததும் அவன் ஆசைப்பட்டான். கடைசியில் இருவருமாக என்ன செஞ்சாங்க, சரி என்னுடைய அடிமை பெண்ணாக நீ இருந்துக்கோ, ஆனா ஒன்று, நீ வந்து இஸ்லாத்தில் இருக்கக்கூடாது, இஸ்லாத்தை விட்டு வெளியில வரணும் அப்படின்ட்டான். அவன் பார்த்தான், அவளுக்கு துனியாவுடைய ஆசை, அவன் மனிதனுடைய, அவன் தலைவருடைய மகள், கோடிக்கணக்காக செல்வம் இருக்கிறது, ஆளும் அழகாக இருக்கிறான். அந்த கலிமாவை மறந்து அந்த கோரியத்திலே போய் இணைந்து விட்டார். இவன் முடித்து பார்க்கிறான், மனைவியை காணோம், தேடி தேடி பார்க்கிறான். கடைசியில் பார்த்தா அங்க ஊர் தலைவனோட மகனோடு நின்று கொண்டிருக்கிறார். என்னங்க நின்று கொண்டிருக்கிறாய்? அந்த பெண் கேட்கிறாள், நீங்க யாருன்னு கேட்கிறாய் அவனை பார்த்து, கணவனை பார்த்து. நீ யார்? நான் யாரா? ஜௌஜு, உன்னுடைய கணவன். நீ மரணித்து போயிருந்தால் உன்னை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே மன்றாடி நான் எழுப்பி விட்டேனே. இல்ல இல்ல, எனக்கு உனக்கு சம்பந்தம் இல்லை. அவன் ஊர் தலைவன் சொன்னான், நீ யாருப்பா? இவன் என்னுடைய அடிமை, இவ்வளவு காலமா என் அடிமை இருக்கிறான். அவன் போய் சொல்றதுல என்ன இருக்கு அவனுக்கு? ஒரு மூமினாக இருந்தா போய் சொல்லக்கூடாது. 2 பேருமே காஃபிர் ஆகிறாங்க. இப்போ கொஞ்சம் வழக்கு சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த இடத்துல ஈசா அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. என்ன நடந்தது? இவன் பார்த்தா, ஈசா அலைஹிஸ்ஸலாம், யா ரூஹல்லாஹ், நடந்த நிகழ்வு உங்களுக்கு தெரியும் தானே, என்னுடைய மனைவி தானே, நான் உங்களிடத்தில் எழுப்ப சொல்லவில்லையா? நீங்கள் எழுப்பவில்லையா? இப்போது அந்த ஊர் தலைவருடைய மகள் என்று மகனினுடைய மனைவி அவருடைய ஜாரியத்தை என்று சொல்லிக்கொண்டு அங்கே ஒதுங்கிக் கொண்டிருக்கிறாள், நீங்கள் சொல்லுங்கள் என்று சொன்ன பொழுது, ஆமாப்பா இவளை நான் தானே எழுப்பி விட்டேன், இப்ப தானே இது நடந்தது, அதுக்குள்ள என்ன இப்படி கதைகள்லாம் மாறி போய் இருக்குதுன்னு அவங்க கேட்கிறாங்க. அவன் சொன்னா, அதெல்லாம் கிடையாது, நீங்க யாரு? நீங்க உங்களை நபின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நாங்களே ஏத்துக்கிட இல்ல, நீங்க போய் சொல்லிட்டு இருக்கிறீங்க, அதெல்லாம் கிடையாது. இவன் என்னிடத்தில் பல ஆண்டு காலமாக என்னுடைய அடிமை பெண்ணாக இருக்கிறாய் என்று சொன்னதும் சுப்ஹானல்லாஹ், இந்த ஆச்சரியப்பட்டு போனாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம். என்னப்பா செய்யறது, இதுக்கு மேல நான் என்ன செய்ய முடியும், பழைய நிலைமைக்கு ஆக்கிருங்க. நீ பழைய நிலைமைக்கு ஆகுனாங்க. அந்த பெண் மௌத்தாயிட்டான். மௌமீனாக மரணித்து திருப்பி உயிராக்கப்பட்டு திரும்ப காஃபிரத்தாக போனாள். அதே சமயம் ஒரு காவிராக போனவன் எழுந்தான். அவன் கலிமாவை சொல்லி ஈமானாக மூமினோடு மரணித்தான், ஈமானோடு மரணித்திருக்கிறான். சங்கையானவர்களே, ஒன்றை பயன்படுத்துவது என்பது சரியான முறையில் பயன்படுத்தணும். ஒரு கலா கதிர் நிகழ்ந்து விடுமையானால் அதை நாம் பொறுத்துக் கொள்ளணும். அதை மீறி ஒன்றை கேட்க கூடாது என்பதற்கு அல்லாவே மௌத்தாயிட்டே ஹயாத்தாக்கி தானே கேட்கக்கூடாது. அல்லாவுடைய கலா கதிர் இருக்கிறதா? உண்மையான மூமின்கள் யார் என்றால் கலா கதிரை பொருந்திக் கொள்ளக்கூடியவன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நோய் வந்தது. நோய் வந்த பொழுது அவங்கள்ட்டையும் அதே மாதிரி வந்தது. சரி, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் உடலில் நோய்கள் ஏற்பட்ட பொழுது கேட்டாங்க, நீங்க துஆ கேட்க கூடாதா? அவன் தானே எனக்கு அனுப்பி இருக்கிறான், அவன் பிரியப்பட்டு தானே அனுப்பி இருக்கிறான், அதை நீக்கின்ற நியாயம் கேட்கணும் அப்படிங்கிறான். அவன் விருப்பமானால் அவன் நீக்கிக் கொள்வான். அவன் இருக்க வேண்டும் என்று அதுவே அவனுடைய விருப்பமாக இருந்தால் அதுவே என்னுடைய விருப்பம். எனவே அவனுடைய விருப்பத்தை பொருந்திக் கொள்கிறேன் என்று நபிமார்கள் சொல்லி காட்டினார்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, எந்த ஒன்றையும் பொருந்திக் கொள்ளக்கூடிய பக்குவம் நமக்கு வேண்டும். அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய ஞாமத்தை சரியாகவும் நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சரியாக பயன்படுத்தாத பட்சத்தில் இறைவனிடத்தில் கேள்விக்குரியவர்களாக நாம் ஆளாக்கப்பட்டு பதில் சொல்ல முடியாமல் ஆகிவிடும். அந்த நிலையிலிருந்து அல்லாஹ் என்னையும் உங்களையும் நம்மை சார்ந்தவர்களையும் பாதுகாத்து நம் பாவப்பிழைகளை மன்னித்து நம் பெற்றோர் உற்றார் உறவினர்கள் நம் மக்கள் அத்துணை பேருடைய பாவங்களை மன்னித்து நம் குடும்பத்தவருடைய யாருடைய பாவப்பிழைகளை மன்னித்து அல்லாஹ் எங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய ஞாமத்தை ரஹ்மத்தை சரியான முறையில் பயன்படுத்துவதற்கான தௌஃபீக்கை எனக்கும் உங்களுக்கும் தந்து நாங்கள் மரணிக்கும் பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை ஒழுவுடனே மரணித்துக் கொண்டு இறைவனுடைய சமூகம் சேருவதற்கு அல்லாஹ் அருள் பாலிப்பானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.
اللهم صل وسلم وبارك على سيدنا محمد النبي الأمي الحبيب العلي القدر عليم الجاه وعلى آله وصحبه أجمعين.